Harry Potter and the Deathly Hallows, Chapter 8, Part 1, The Wedding. நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் 3 o'clock ஆயிருமா. ஹாரி, ரான், ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் இவங்க 4 பேருமே அந்த மிகப்பெரிய வெள்ளை கலரில் இருக்கிற மார்க்கி இருக்குல்ல, அதுக்கு வெளியில் நின்றுட்டுருப்பாங்க. கெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பாங்களா. மார்க்கினா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மிகப்பெரிய டென்ட்டு. இந்த மாதிரி வெட்டிங் அண்ட் பார்ட்டிஸ்லலாம் போடுவாங்களா, அந்த மிகப்பெரிய டென்ட்டு. ஸோ அதுக்கு வெளியில் இவங்க 4 பேருமே வெட்டிங்க்கு வரப்போகிற கெஸ்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹாரி லார்ஜ் டோஸ் ஆஃப் பாலிஜூஸ் போர்ஷனை குடிச்சிருப்பான். அது யாரோட அந்த முடி அதில் போட்டிருப்பாங்கன்னா, அந்த பக்கத்தில் ஒரு லோக்கல் வில்லேஜ் இருந்துச்சுல, ஓட்ரீஸ் அண்ட் கேஷ்போல், அங்கேருந்து ஒரு மகள் பையனோட, அந்த மகள் பையனுக்கு வந்து தலைமுடி நல்லா சிவப்பு கலரில் இருக்குமா, அந்த மகள் பையனோட தலைமுடியை ஃப்ரெட்டு சம்மனிங் சாம் போட்டு திருடியிருப்பானா, அந்த தலைமுடியை தான் அந்த பாலிஜூஸ் போர்ஷனுக்குள்ளே போட்டிருப்பாங்க. அதை தான் ஹாரி குடிச்சிருப்பான். ஆக்சுவலி என்ன பிளான்னா, ஹாரியை இவங்க இந்த வீஸ்லி ஃபேமிலியோட கசின் பார்னி அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறாங்க. ஏன்னா இப்போது ஹாரி இங்கே தான் இருக்கான்றது யாருக்கும் தெரியக்கூடாதுல. ஆனால் மூவியில் அப்படி காமிச்சிருக்க மாட்டாங்க. மூவியில் வந்து ஹாரியாகவே தான் இருப்பான் இந்த வெட்டிங்கில். ஆனால் புக்கு படி எப்படின்னா, சிவப்பு கலர் தலைமுடி இருக்கிற ஒரு பையனா வேற ஒரு பையனா ஹாரி மாறியிருப்பானா. அப்படின்னா தானே இவன் வந்து வீஸ்லி குடும்பத்தாளுன்னு எல்லாரும் நம்புவாங்க. அதனால தான் அந்த சிவப்பு கலர் தலைமுடி இருக்கிற அந்த பையனை இவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க 4 பேருமே அந்த மார்க்கிக்கு வெளியில் அந்த சீட்டிங் பிளான்ஸை கையில் வச்சுட்டு நின்றுட்டுருப்பாங்க. எல்லா கெஸ்ட்டும் வரும்போது அவங்கள கரெக்டான சீட்டில் போய் உட்கார வைக்கணும்ல, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வெளியில் நின்றுட்டுருப்பாங்களா. ஒயிட் கலரில் ரோப்ஸ் போட்டிருக்க வெயிட்டர்ஸ் எல்லாருமே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டாங்களா. கூடவே வந்து கோல்டன் ஜாக்கெட் போட்டிருக்க மியூசிக் பேண்ட் அவங்களும் வந்திருப்பாங்க. அந்த விசார்ட்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்ருப்பாங்க. அந்த மார்க்கிக்குள்ளே நிறைய கோல்டன் கலரில் இருக்கிற சேர்ஸ் எல்லாம் ரோஸ் அண்ட் ரோஸாக அடுக்கி வச்சுருப்பாங்க. நடுவில் நல்ல நீளமாக இருக்கிற பர்பிள் கலர் கார்பெட் இருக்கும். அங்கே தான் பொண்ணும் மாப்பிள்ளையும் இப்போ நடந்து வருவாங்க. அந்த டென்ட்டை தாங்கி பிடிச்சிட்ருக்குல அந்த போல்ஸ், அந்த கம்பி கம்பியாக தானே வச்சுருப்பாங்க. அதை ஃபுல்லுமே ஒயிட் அண்ட் கோல்டன் கலரில் இருக்கிற பூக்கள் வச்சு, ஃப்ளவர்ஸ் வச்சு நல்லா சுற்றி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களா. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்கிற பஞ்ச் ஆஃப் கோல்டன் பலூன்ஸை வந்து பில்லும் ஃப்ளரும் இப்போ கல்யாணம் பண்ண போகிறாங்களா, அந்த இடத்துல கரெக்டாக அவங்க நல்லா மாட்டி வச்சுருப்பாங்க அழகா. வெளியில் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸு, அப்புறம் பீஸு, தேனீகள், இதுங்க எல்லாமே அங்கே இருக்கிற புல்வெளி அப்புறம் புதர்களுக்கு மேலே லேசியாக சுற்றிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் ஹாரிக்கு இங்கே ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா ஹாரி இப்போ அந்த மகள் பையனாக மாறியிருக்கான்ல, அந்த பையன் ஹாரியை விட கொஞ்சம் குண்டாக இருப்பான் போல். ஏன்னா ஹாரியோட ட்ரெஸ் ரோப்ஸ் வந்து இப்போது ரொம்ப அவனுக்கு டைட்டாக இருந்தது. இது சம்மர் வேறையா, பயங்கர ஹாட்டாக வேற இருக்கும். இதில் அந்த டைட்டாக இருக்கிற ட்ரெஸ் ரோப்ஸை போட்டிருக்குது ஹாரிக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்போது இந்த மாதிரி லூசுத்தனமாக இருக்கிற விஷயத்தெல்லாம் உங்களை பண்ண சொல்லி உங்களை நான் தொல்லை பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு ஃப்ரெட் அவனோட ரோப்ஸில் இருக்கிற காலரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே சொல்லிட்டு இருப்பான். உங்களுக்கு பிடிச்ச எதை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ஆனால் என்னோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் அம்மா மேலே நான் கண்டிப்பாக ஃபுல் பாடி பைன்கர்ஸை போட்டுருவேன், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் இன்னைக்கு காலையில் அவங்க ரொம்ப மோசமாலாம் நடந்துக்கல அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு இருப்பான். என்ன பெர்சி இங்கே இல்லாததுக்கு உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க, ஆனால் அவன்லாம் இங்கே எதுக்கு வரணும், யார் இப்போ அவனை கூப்பிட்டா. ஓ பிளைமி, எல்லாரும் உங்களை பிரேஸ் பண்ணிக்கோங்க, அங்கே பாருங்கள் யார் வரான்னு அப்படின்னு இப்போ ஜார்ஜ் சொல்லிட்டு இருப்பானா. என்னன்னு பார்த்தா நல்லா பிரைட்டாக ட்ரெஸ் போட்டிருக்க நிறைய பேர் அங்கே வந்துட்டுருப்பாங்களா. 1 by 1 வந்துட்டுருப்பாங்க அந்த கார்டனுக்குள்ளே. இப்போ மொத்தமாக அவங்க எல்லாருமா சேர்ந்து வந்து நின்றுட்டு அந்த மார்க்கியை பார்த்து நடந்து வர ஸ்டார்ட் பண்ணுவாங்களா. அங்கே வந்துக்கிட்டு இருக்க சூனியக்காரிகளோட தொப்பியில் ஃபுல்லுமே நல்லா எக்ஸாட்டிக்காக இருக்கிற ஃப்ளார்ஸு, மாயாஜால பறவைகள், அதெல்லாம் வச்சு அவங்களோட தொப்பியை அலங்காரம் பண்ணியிருப்பாங்களா. அங்கே வந்துட்டு இருக்கிற நிறைய விசார்ட்ஸோட கோட், அந்த ரோப்ஸில் ஃபுல்லுமே நிறைய ஜெம்ஸ் பதிச்ச ஜுவல்லரிஸாக இருக்கும். எல்லாரும் கச்சன்னு பேசிகிட்டே நடந்து வந்துட்டு இருப்பாங்களா. எக்ஸலண்ட், அவங்களாம் ஃபியூ வீலா கசின்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் நல்லா எட்டி அவங்கள பார்த்துட்டு இருப்பான். அவங்களுக்கு நம்மளோட இங்கிலீஷ் கஸ்டம்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் வேணும், நான் அவங்கள போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அவங்க கிட்ட ஓடிடுவானா. இர்றா அப்படின்னு ஃப்ரெட்டு வேகமாக ஜார்ஜை முந்திட்டு ஓடி அங்கே நிறைய மிடில் ஏஜ்டு விச்சஸும் வந்திருப்பாங்களா. அவங்களெல்லாம் தாண்டிட்டு போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கிற 2 ஃப்ரெஞ்ச் பொண்ணுங்க வந்திருப்பாங்களா. அவங்க முன்னாடி போய் நின்றுட்டு பெமிச்சு மொய்ச்சு அஷிச்சோவோ அப்படின்னு தப்பாக ஃப்ரெஞ்ச் பேசிகிட்டு இருப்பானா. அந்த 2 பொண்ணுங்களும் ஃப்ரெட்டு பேசுகிற அந்த ஃப்ரெஞ்சை பார்த்து நல்லா சிரிச்சுட்டு அவங்க 2 பேரும் அவங்களோட கையை ஃப்ரெட்டு கிட்ட கொடுப்பாங்க. ஐ மீன் அவங்கள எஸ்கார்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்காக. ஸோ ஃப்ரெட் அந்த 2 பொண்ணுங்களையும்
எல்லாரையும் கூட்டிகிட்டு அந்த டென்ட்டுக்குள்ளே போயிட்டுருப்பானா. இப்போது அங்கே அந்த மிடில் ஏஜில் இருக்கிற விச்சஸ் தான் இருப்பாங்களா, அவங்கள கூட்டிகிட்டு ஜார்ஜ் உள்ளே போயிட்டுருப்பான். ஆர்த்தர் அங்கிளோட பழைய மினிஸ்ட்ரி கொலிக் பெர்கின்ஸும் வந்திருப்பாரா. இவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஆர்த்தர் அங்கிளோட ஆஃபீஸுக்கு ஹாரி போவான்னா அந்த சீனில் அவர் வருவார். அவங்கள எஸ்கார்ட் பண்ணி ரான் உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான். காது கேட்காத ஒரு பழைய கப்பல் வந்திருப்பாங்களா, வயசான கப்பல் வருவாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு ஹாரி உள்ளுக்குள்ளே போயிட்டுருப்பான். தென் அவங்களெல்லாம் போய் அவங்களோட சீட்ஸில் போய் உட்கார வச்சுட்டு ஹாரி இப்போ வெளியில் வந்துட்டுருப்பானா, அந்த டென்ட்லேருந்து வெளியில் வந்துட்டுருப்பானா. ஓச்சர் அப்படின்னு ஒரு ஃபெமிலியரான வாய்ஸ் ஹாரிக்கு கேட்குமா. யாருன்னு பார்த்தா அந்த டென்ட்டுக்கு வெளியில் க்யூவில் டாங்ஸும் லூப்பினும் நின்றுட்டுருப்பாங்க. இந்த அக்கேஷனுக்காக டாங்ஸ் அதோட தலைமுடியை பிளாண்டாக மாற்றிருக்கும், பொன்னிறமாக மாற்றிருக்குமா. இந்த குரூப்பில் சுருட்ட முடி வச்சுருக்க பையன்தான் நீனு ஆர்த்தர் எங்ககிட்ட சொன்னார். அண்ட் லாஸ்ட் நைட்டுக்கு சாரி ஹாரி அப்படின்னு டாங்ஸ் இப்போ குசு குசுன்னு அமைதியாக ஹாரி கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இப்போலாம் அமைச்சரவை ரொம்ப பயங்கரமாக ஆன்டி வேர்வுல்ஃபாக இருக்காங்க. ஸோ நாங்கள் இங்கே இருக்கிறது உனக்கு கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து வேகமாக கிளம்பிட்டோம் அப்படின்னு டாங்ஸ் சொல்லுமா. இட்ஸ் ஃபைன், எனக்கு புரியுது அப்படின்னு ஹாரி சொல்வானா. பட் அவன் டாங்ஸ் கிட்ட சொல்லாமல் லூப்பினை பார்த்து தான் பேசிகிட்டு இருப்பானா. லூப்பினும் ஹாரியை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுவார். ஆனால் ஹாரியை தாண்டி போனதுக்கப்புறம் திரும்ப அவர் ஸ்மைல் பண்ணுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாரா. அவரோட முகம் ரொம்ப நொந்து போய் பயங்கரமாக சுருக்கமாக இருக்கும். ஹாரிக்கு இது ஏனே புரியல, ஏன் அவர் இந்த அளவுக்கு இப்படி இருக்காரு அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பானா. சரி, இந்த நேரத்தில் நம்ம இதை பற்றி யோசிக்க வேணாம் அப்படின்னு ஹாரியை விட்டுருவான். ஏன்னா உள்ளுக்குள்ளே அங்கே மிகப்பெரிய ரகலே நடந்துட்டுருக்கோம். வேறு யாரும் இல்லை, நம்ம ஹாக்ரிட் தான். ஃப்ரெட்டு ஹாக்ரிட் எங்கே உட்காரணுன்னு அவரோட சீட்டிங் இதை அவன் கரெக்டாக தான் சொல்லியிருப்பானா. ஆனால் ஹாக்ரிட் அந்த டைரெக்ஷனை மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணி அங்கே போய் பின்னாடி அந்த லாஸ்ட் ரோட இருக்கிற 5 சீட்டில் மொத்தமாக சேர்ந்து உட்கார அவர் ட்ரை பண்ணுவாரா. ஆனால் அவர் உட்காந்து அந்த சேர் முழுக்க அந்த 5 சேருமே டொம்முன்னு உடஞ்சிரும். இப்போ அந்த சேர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு கோல்டன் கலரில் இருக்கிற தீக்குச்சி மாதிரி இருக்கும், ஏன்னா அப்படியே நொறுங்கிடும். இந்த ரீசனுக்காக தான் ஹாக்ரிட்காகவே மேஜிக் போடப்பட்ட மிகப்பெரிய சீட்டை அலாட் பண்ணியிருப்பாங்களா. ஆனால் அவர் தப்பாக புரிஞ்சுட்டு வேறு சீட்டில் போய் இப்படி உட்காந்து அதை ஃபுல்லுமே நொறுக்கி விட்டுருவாரு. பட் ஆர்த்தர் அங்கிள் வேக வேகமாக அங்கே இருக்கிற டேமேஜ் எல்லாமே ரிப்பேர் பண்ணிடுவாரா. ஆனால் ஹாக்ரிட் அங்கே நின்றுட்டு இருக்கிற யாரெல்லாம் அவரை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டக்குமே அவர் சாரி கேட்டுட்டு இருப்பாரு. ஹாரி இப்போ வேக வேகமாக வெளியில் என்ட்ரன்ஸ்க்கு வருவானா. அங்கே ரான் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற ஒரு விசார்டு கூட நின்றுட்டு இருப்பானா. அவருக்கு கண்கள் லைட்டாக கிராஸ் ஐடாக இருக்கும். ஷோல்டர் வரைக்கும் வெள்ளை கலரில் முடி வச்சுருப்பாரு. அந்த முடியோட டெக்ஸ்சர் அப்படியே பார்க்குறதுக்கு பஞ்சு மிட்டாய் மாதிரியே இருக்கும். தலையில் ஒரு தொப்பி போட்டிருப்பாரா. அந்த தொப்பியில் இருக்கிற டேசல் இருக்கும்ல, அந்த கயிறு மாதிரி தொங்கும்ல, அது கரெக்டாக அவரோட மூக்குக்கு மேலேயே மூக்கு முன்னாடியே தொங்கிட்டு இருக்கும். இதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு விசார்டு தலையில் தொப்பி போட்டிருக்காரு. அந்த தொப்பியில் இருக்கிற கயிறு கரெக்டாக நம்ம மூக்குக்கு முன்னாடி இப்படி தொங்கிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அவர் அப்படி தான் போட்டிருப்பாரு. அவரோட ட்ரெஸ் ரோப்ஸு நல்லா முட்டையோட மஞ்சள் கரு இருக்கும்ல, அந்த கலரில் இருக்குமா. கழுத்தில் ஏதோ ஆடாக இருக்கிற சிம்பிளை ஒரு கோல்டன் செயினில் டாலராக போட்டிருப்பாரா. அது ஒரு மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஏதோ கண்ணு இருக்கிற மாதிரி இருக்கும். செனோஃபிலியஸ் லவ்குட் அப்படின்னு அங்கே நின்றுட்டுருக்கிற ஹாரிக்கு இப்போ அவரோட கையை கொடுப்பாரு. என்னோட டாட்டரும் நானும் அந்த மலைக்குன்றுக்கு பின்னாடி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். வீஸ்லிஸ் எங்களை இந்த கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணது அவங்க எவ்வளோ கைண்டுன்றதை காமிக்குது. பட் ஐ திங்க் உனக்கு என்னோட லூனாவை தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் இப்போ ரானை பார்த்து கேட்பாரா. எஸ், ஆமாம், அவங்க கூட வரலையா அப்படின்னு ரான் கேட்பானா. ஓ, உங்களோட இந்த சார்மிங்கான குட்டி கார்டனில் தான் அவள் சுற்றிட்டு இருந்தா. அங்கே இருக்கிற நோம்ஸுக்கெலாம் ஹலோ சொல்கிறதுக்காக. அந்த நோம்ஸ்லாம் எவ்வளோ க்ளோரியஸான பிறவிகள். இந்த மேன்மையான குட்டி நோம்ஸ்கிட்ட இருந்து எப்படி வாழணுன்றத ஒரு சில மந்திரவாதிகள்லாம் கற்றுக்கணும். ஆர் அட்லீஸ்ட் அவங்களோட கரெக்ட் நேம் சொல்லியாச்சும் அவங்கள நம்ம கூப்பிடணும். ஜெர்னம்லி கார்டனசி அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஓ, எங்கள் வீட்டில் வாழ்கிற நோம்ஸ்லாம் வேறு லெவலில் கெட்ட வார்த்தை பேசுங்க அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். பட் ஐ திங்க் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் தான் அதுங்களுக்கு அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுத்தானுங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. அங்கே நிறையா வார்லாக்ஸாக வந்திருப்பாங்களா. இந்த வயசான மந்திரவாதிகள், மிடில் ஏஜில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி நிறையா வார்லாக்ஸாக வந்திருப்பாங்களா. அவங்கள ஒரு சில பேரை கூட்டிகிட்டு ரான் உள்ளுக்குள்ளே போயிட்டுருப்பான், அந்த டென்ட்டுக்குள்ளே போயிட்டுருப்பான். அவங்க எல்லாரையும் அவங்களோட சீட்ஸில் கரெக்டாக உட்கார வைக்கிறதுக்காக. அப்போ தான் கரெக்டாக லூனாவும் இங்கே ஓடி வந்துட்டுருக்கோம். அங்கே நின்றுட்டுருக்கிற ஹாரியை பார்த்து கரெக்டாக அது ஓடி ஹலோ ஹாரி அப்படின்னு சொல்லுமா. என்னோட பேர் பார்னி அப்படின்னு ஹாரி சொல்வானா. அவன் ஷாக் ஆயிடுவான். ஓ, நீ உன்னோட பேரையும் அப்போ மாற்றிட்டியா அப்படின்னு லூனா ஹாரியை பார்த்து பிரைட்டாக கேட்கும். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹாரி கேட்பானா.
உன்னோட எக்ஸ்ப்ரெஷன் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு லூனா சொல்லுமா. லூனாவும் அவங்க அப்பா மாதிரியே நல்லா பிரைட் எல்லோ கலரில் இருக்கிற ரோப்ஸ் போட்டுட்டு வந்திருக்குமா. அதை நல்லா ஆக்சசரைஸ் பண்ணுறதுக்காக அதோட தலைமுடியில் நல்லா பெருசாக இருக்கிற சூரியகாந்தி பூ இருக்குல்ல, சன்ஃப்ளவர், அதை வச்சுட்டு வந்திருக்கோம். அது மேலே இருக்கிற அந்த எல்லோ கலர் ஃபுல்லாக, அந்த சன்ஃப்ளவரில் இருக்கிற எல்லோ கலர், அதோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற எல்லோ கலர் ஃபுல்லாக கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா உண்மையாகவே அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிப்பான். அட்லீஸ்ட் இன்னைக்காவது அதோட காதில் முள்ளங்கியை தோடா போடாமல் வந்துச்சு அப்படின்னும் ஹாரி யோசிப்பான். ஜெனோஃபிலியஸ் அங்கே வந்திருக்கிற ஒரு விசார்ட் கிட்ட திரும்பி பேசிகிட்டு இருந்தனால ஹாரியும் லூனாவும் பேசிகிட்டு இருந்ததை அவர் கவனிச்சிருக்கவே மாட்டாரா. தென் அந்த விசார்ட் கிட்ட பேசி முடிச்சு அந்த விசார்ட் உள்ளே போன உடனே அவரோட பொண்ணை பார்த்து அவர் திரும்புவாரா. இப்போ லூனா அவங்க அப்பா கிட்டக்கா அதோட விரலை நீட்டிகிட்டு இருக்கோம், அதோட கையில் இருக்கிற விரலை நீட்டிகிட்டு இருக்கோம். டேடி இங்கே பாருங்க, ஒரு நோம்ஸ் என்னை ஆக்சுவலி கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுமா. ஹவ் ஒண்டர்ஃபுல், நோம்ஸோட எச்சியில் எனார்மஸான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு மிஸ்டர் லவ் குட் லூனாவோட கையை பிடிச்சி பார்த்துட்டு பேசிகிட்டு இருப்பாரா. அதோட அந்த கையில் அந்த விரலில் பங்க்சர் மார்க் ஆகி அதுலேருந்து ப்ளீடிங் ஆகிட்டுருக்கோம், ரத்தம் வந்துட்டுருக்கோம். லூனா மை லவ், இன்றைக்கி உனக்கு என்ன மாதிரியான டேலண்ட் வேணாலும் வரலாம். லைக் உனக்கு சடனாக ஓப்ரா பாடணும் போல் இருந்துச்சுன்னா, அன்எக்ஸ்பெக்டடாக அந்த அர்ஜ் உனக்கு வந்துச்சுன்னா, இல்லைனா மர்மிஷில் பேசணுன்னு வந்துச்சுன்னா, அதெல்லாம் நீ கட்டுப்படுத்தாத. இன்னைக்கு நீ மேபி ஜேர்னம்பிளிஸ்னால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ரான் கரெக்டாக அப்போ தான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இவங்களை பாஸ் பண்ணி போயிட்டுருப்பானா. அவர் இப்படி சொன்னதை கேட்டுட்டு அவன் ஒரு மாதிரி நல்லா சிரிச்சுட்டு போயிட்டுருப்பானா. ரானால சிரிக்க முடியும் அப்படின்னு லூனா சரினா ஹாரி கிட்ட சொல்லிட்டு இருக்குமா. ஹாரி லூனாவையும் அவங்க அப்பாவையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான், டென்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருப்பானா. உனக்கு அந்த காயத்துக்கு போட்டுக்கிறதுக்கு எதுவும் வேணாமா அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஓ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு லூனா சொல்லிவிட்டு அதோட விரலை வாய்க்குள்ளே வச்சு சக் பண்ணிகிட்ருக்கோம். தென் ஹாரியை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, நீ பார்க்குறதுக்கு ஸ்மார்ட்டாக இருக்க ஹாரி, இங்கே எல்லாருமே ட்ரெஸ் ரோப்ஸ் போட்டுட்டு வருவாங்கன்னு தான் நான் டேடி கிட்ட சொன்னேன். ஆனால் அவர் தான் கல்யாணத்துக்கு சூரியன் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறது லக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லூனா அவங்க அப்பா கூட கிளம்பி போயிருமா. இப்போ ரான் திரும்பவும் அந்த டென்ட்டுக்குள்ளே வந்துட்டு இருப்பானா. அவன் கூட ஒரு வயசான வச்ச கையை பிடிச்சி உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பானா. அவங்களோட மூக்கு நல்லா அப்படியே பார்க்குறதுக்கு பறவையோட வாய் மாதிரியே இருக்கும். கண்களை சுற்றி நல்லா சிவப்பு கலரில் இருக்கும். தலையில் ஒரு தொப்பி போட்டிருப்பாங்களா, அதில் நல்லா பிங்க் கலரில் இருக்கிற ஃபெதராக இருக்கும். அவங்கள இந்த லுக்கில் பார்க்குறதுக்கு அப்படியே எரிச்சலில் கடுப்பில் இருக்கிற ஃப்ளெமிங்கோ பறவை மாதிரியே இருப்பாங்க. இவங்கள நீங்கள் மூவிலே பார்த்துருப்பீங்க. அந்த வெட்டிங் சீனை நான் ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் உன்னோட தலைமுடி வேற இவ்வளோ நீளமாக இருக்கு ரொனால்ட். நான் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஜெனவராவும் நினச்சிட்டேன். அட கடவுளே, அந்த ஜெனோஃபிலியஸ் லவ்குட் என்னத்தை போட்டுட்டு வந்திருக்கான், பார்க்குறதுக்கு ஆம்லெட் மாதிரியே இருக்கான். அண்ட் நீ யார் அப்படின்னு அவங்க ஹாரியை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஓ யா ஆன்டி முரியல், இவன் தான் எங்களோட கசின் பார்னி அப்படின்னு ரான் சொல்லுவானா. இன்னொரு வீஸ்லியா, நீங்கள் எல்லாரும் இந்த நோம்ஸ் மாதிரி இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஹாரி பாட்டர் இங்கே இல்லையா? அவனை இங்கே பார்ப்பேன்னு ரொம்ப நம்பிக்கையோடு வந்தேன். அவன் உன்னோட ஃப்ரெண்டு நான் நினச்சேன் ரொனால்ட். இல்லைனா நீ சும்மா பந்தாக்காக சொல்லிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. இல்லை ஆக்சுவலி அவனால் வர முடியல அப்படின்னு ரான் சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஏதாச்சும் எக்ஸ்கியூஸ் சொன்னானா? பரவாயில்ல, ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃப்ஸில் பார்க்குறதுக்கு அவன் கிறுக்கு மாதிரி இருந்தான். ஸோ அவன் எப்போவுமே அப்படி தான் இருப்பானோன்னு நான் நினச்சேன். பரவாயில்ல, தெளிவாக தான் இருக்கான். இவ்வளோ நேரம் கல்யாண பொண்ணுக்கு எப்படி என்னோட டியாராவை ஒழுங்காக போடணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க ஹாரியை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. யூனோ, அந்த டியாராவை கோப்ளின் செஞ்சது. பல நூற்றாண்டுகளாக எங்களோட ஃபேமிலி கிட்ட தான் அந்த டியாரா இருக்குது. அவள் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கா, பட் ஸ்டில் ஃப்ரெஞ்சு தானே. வெல் எனக்கு நல்ல சீட்டாக பார்த்து கொடு ரொனால்ட். எனக்கு 107 வயசாயிடுச்சு, நான் ரொம்ப நேரம் நிற்கலாம் கூடாது அப்படின்னு ஆன்டி முரியல் சொல்லிட்டு இருப்பாங்களா. ரான் ஹாரியை ஒரு மாதிரி நொந்து போய் பார்த்துட்டு ஆன்டி முரியலை கூட்டிகிட்டு உள்ளுக்குள்ளே போவானா. தென் ரொம்ப நேரமாக ரானை ஆளவே காணோம். ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவன் திரும்ப அந்த என்ட்ரன்ஸ் கிட்டக்க வருவானா. அதுக்குள்ளே ஹாரி பல டசன் விசார்ட்ஸ் அண்ட் விச்சஸை உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு வந்துடுவான். முரியல் சரியான கெட்ட கனவு மாதிரி அப்படின்னு ரான் அவனோட நெத்தியில் இருக்கிற வேர்வை அவனோட ஸ்லீவை வச்சு தொடச்சிக்கிட்டே ஹாரி கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அவங்க வருஷம் கிறிஸ்மஸ்க்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. பட் தேங்க் காட் கிறிஸ்மஸ் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் டின்னர் அப்போ அவங்களோட சேருக்கு கீழே டங்பாமை போட்டு விட்டுட்டானுங்க. அதில் அவங்க ரொம்ப அஃபண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வரதே இல்லை. அவங்களோட பத்திரத்தில் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோட பேரை அவங்க எடுத்து விட்டுட்டாங்கன்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
ஏதோ அவனுங்க அதை நினச்சி கவலைப்பட போகிற மாதிரி தான். அவனுங்க சம்பாதிக்கிற காசுக்கு எங்கள் குடும்பத்திலே அவனுங்க தான் ரொம்ப பெரிய ரிச்சான பர்சன்ஸாக வருவானுங்க பாரு. அவனுங்க கடை ஓடுற வேகத்தை பார்த்தா அப்படி தான் இருக்குது அப்படின்னு ரான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வாவ் அப்படின்னு அவனோட கண்ணை வேக வேகமாக ரேப்பிடாக பிளிங்க் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா அங்கே ஹெர்மாயினி நடந்து வந்துட்டுருக்குமா. நீ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு ரான் சொல்லுவானா. எப்போவுமே நான் இப்படி வந்தால் நல்லா ஆச்சரியப்படு அப்படின்னு ஹெர்மாயினி லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டு இருக்கோம். ஹெர்மாயினி நல்ல ஃப்ளோட்டியாக இருக்கிற லைலாக் கலரில் இருக்கிற ட்ரெஸ் போட்டிருக்குமா. அதுக்கு மேட்சாக ஒரு ஹை ஹீல்ஸும் போட்டிருக்கோம். அதோட தலைமுடி இன்னைக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஸ்லீக்காக ஷைனியாக இருக்கும். மூவியில் வந்து ஹெர்மாயினி ஒரு ரெட் கலரில் இருக்கிற ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் புக்கில் வந்து லைலாக் கலரில் இருக்கிற நல்ல நீளமான ஃப்ளோட்டியான ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம். உன்னோட கிரேட் ஆண்ட் மரியல் இப்போ நீ சொன்னதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்கள இப்போ தான் மேலே அப்ஸ்டேர்ஸில் ஃப்ளருக்கு அவங்களோட டியாராவை கொடுத்துட்ருக்கும் போது பார்த்தேன். அவங்க என்னை பார்த்த உடனே ஓ டியர் இதுதான் அந்த மகிழ்பானா, பார்க்குறதுக்கு அதோட போஸ்டர்லாம் ரொம்ப பேடாக இருக்குது, கால் கையெல்லாம் ரொம்ப ஒல்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்குமா. அவங்க பேசுகிறதெல்லாம் பர்சனலாக எடுத்துக்காத, அவங்க எல்லாருக்கிட்டேயுமே இப்படி ரூடாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. முரியலை பற்றியா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜார்ஜ் இப்போது அந்த மார்க்கிலேருந்து வெளியில் அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருப்பானா. பின்னாடியே ஃப்ரெட்டும் வந்துட்டு இருப்பான். அவங்க இப்போ தான் என்னோட காதை பார்த்து என்ன உன் காது ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வயசான வவ்வாலு, நம்மளோட வயசான அங்கிள் பில்லியர்ஸ் மட்டும் இங்கே இருந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும்ல. அவங்க தான் இந்த மாதிரி கல்யாணத்துலலாம் நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நல்லா சிரிக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஃப்ரெட் சொல்லிட்டு இருப்பானா. அவங்க தானே கிரிம்மை பார்த்து அடுத்த 24 மணி நேரத்தில் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரிசனர் ஆஃப் அஸ்கபானில் இவனுங்க சொல்லிட்டு இருப்பானுங்க, எங்களோட அங்கிள் பில்லியர்ஸ் வந்து கிரிம்மை பார்த்து அடுத்த 24 மணி நேரத்தில் இறந்து போயிட்டாருன்னு. அதை ஞாபகம் வச்சு தான் ஹெர்மாயினி இப்போ கேட்கும். வெல்யா அவர் கடைசியாக கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடாகி தான் இறந்து போனார் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு இருப்பானா. பட் அவர் அந்த மாதிரி கிறுக்குத்தனமாக ஆறதுக்கு முன்னாடி வேறு லெவலில் இருப்பார் தெரியுமா. அவர் பார்ட்டி பண்ணுறதுக்காகவே பிறந்த மாதிரி இருக்கும். ஒரே கல்ப்பில் ஹோல் பாட்டில் ஆஃப் ஃபயர் விஸ்கியை குடிச்சிடுவார் தெரியுமா. அதுக்கப்புறம் அவர் டான்ஸ் ஃப்ளோருக்கு வந்து போடுவார் பார்க்கணுமா ஆட்டம். அவர் ரோப்ஸ் எல்லாம் கலட்டி நல்லா சுற்றுன்னு சுற்றி இருக்கிற எல்லா பூக்களையும் பிச்சு விட்டு அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு இருப்பானா. ஓ வேறு லெவல், கேட்குறதுக்கே நல்லா ஆளை மயக்கிற மாதிரி தான் இருக்கார் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ஹாரி விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். பட் ஃபார் சம் ரீசன் அவர் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு ரான் சொல்லுவானா. ஓ நீ வர என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துகிற ரான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமாக கத்தி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே நல்லா சிரிச்சிட்டு இருப்பாங்களா. அவங்க சிரிச்சிட்டு இருந்தனால அங்கே வந்த ஒரு லேட் கம்மரை அவங்க நோட்டீஸே பண்ணலை. அந்த பையன் பார்க்குறதுக்கு நல்லா எங்காக இருப்பான். அவனோட தலைமுடிலாம் நல்லா கருமை நிறத்தில் இருக்கும். நல்லா அவனுக்கு மூக்கு பெருசாகவும் ஒரு மாதிரி நெளிஞ்சு போயும் இருக்குமா. அவனோட புருவம்லாம் நல்லா திக்காக பிளாக் கலரில் இருக்கும். அவனோட ஐப்ரோஸ்லாம் அந்த பையனாவே வந்து இன்விடேஷனை ரான் முன்னாடி நீட்டுவானா. ஆனால் அவனோட கண்கள் ஃபுல்லாக ஹெர்மாயினி மேலே தான் இருக்கும். பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்க ஹெர்மாயினி அப்படின்னு அந்த பையன் சொல்லுவானா. விக்டர் அப்படின்னு ஹெர்மாயினி சரியாக கத்திடுவான். அதோட கையில் சின்னதாக ஒரு பீடட் பேக் வச்சுருக்குமா. அதை டொம்முன்னு கீழே போட்டுரும். அந்த பேக் கீழே விழுந்த உடனே அதுலேருந்து பயங்கரமாக டொம்முன்னு சத்தம் கேட்குமா. அந்த சின்ன பேக் இருக்கிற சைஸுக்கும் அந்த சத்தத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. வேகமாக கீழே போட்ட அந்த பேக்கை எடுத்துட்டு இருக்குமா. அதோட முகம் ஃபுல்லுமே வெக்கத்தில் செவந்து போயிருக்கும். வேகமாக அதை எடுத்துட்டு மேலே நிமிந்து, நீ இங்கே வருவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஓ மை குட்னஸ், லவ்லி டு see you, நீ எப்படி இருக்கு அப்படின்னு ஹெர்மாயினி சரியாக கத்திட்டு இருக்குமா. ரானோட காதெல்லாம் பிரைட்டாக இருக்கிற ரெட் கலரில் அங்கே மாறிக்கிட்டு இருக்கும். க்ரம்மோட இன்விடேஷனை ரான் பார்த்துட்டு அதில் இருக்கிறதெல்லாம் நம்பவே முடியாத மாதிரி வேணும்னே க்ரம் கிட்ட நல்லா சத்தமாக, நீ எப்படி இங்கே இருக்க அப்படின்னு அவன் கேட்பானா. இன்விடேஷனை பார்த்தாலே தெரியும் யார் க்ரம்மை இன்வைட் பண்ணியிருக்கான்னு. ஆனால் வேணும்னே அவன் அப்படி கேட்பான். க்ரம் அவனோட 2 புருவத்தையும் நல்லா உயர்த்திட்டு, ஃப்ளர் தான் என்னை இன்வைட் பண்ணா அப்படின்னு அவன் சொல்லுவானா. ஹாரிக்கு க்ரம்மு மேலே எந்த ஒரு கிரஜும் இல்லை. ஸோ ஹாரி வேகமாக க்ரம்முக்கு கை கொடுப்பான். தென் வேகமாக அவன் க்ரம்மை ரான்கிட்ட இருந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவான். உன் ஃப்ரெண்டுக்கு என்னை பார்த்ததுல சந்தோஷம் இல்லை போல அப்படின்னு க்ரம்மு கேட்டுட்ருப்பானா. தென் அவன் ஹாரியோட அந்த சிவப்பு கலர் கேர்லி ஹேரை பார்த்துட்டு, ஆர் உன்னோட ரிலேட்டிவா அப்படின்னு க்ரம்மு கேட்பானா. கசின் அப்படின்னு ஹாரி வாய்க்குள்ளேயே சொல்லிட்டு இருப்பான். க்ரம் அதை கவனிக்கவே மாட்டான். ஏன்னா க்ரம் அந்த மார்க்கிக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க ஃபுல்லாக ஒரே சலசலன்னு சத்தமாக ஆயிரும். பர்டிகுலராக அந்த வீலா கசின்ஸ்குள்ளே
ஆஃப்டர் ஆல் க்ரம் எவ்வளோ ஃபேமஸான இன்டர்நேஷ்னல் க்யூடிச் பிளேயர். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே க்ரம்மை எட்டி எட்டி பார்த்துட்ருப்பாங்களா. அதே சமயம் பின்னாடி ரான், ஹெர்மாயினி, ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் 4 பேருமே வேக வேகமாக அங்கே ஓடி வந்துட்டுருப்பாங்க. உட்கார்றதுக்கு டைம் வந்துருச்சு, இல்லைனா கல்யாண பொண்ணு வேகமாக வந்து நம்மளை எட்டி உதச்சிடும் அப்படின்னு ஃப்ரெட்டு ஹாரி கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலி இந்த க்ரம்மு வர சீனை அவங்க மூவியில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. க்ரம் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் அவங்க எடுத்திருப்பாங்க. நிறைய இந்த மாதிரி எக்கச்சக்க சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. பட் ஃபைனலாக அவங்க வந்து இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து அவங்க கட் பண்ணிட்டாங்க. டைம் இல்லை, டைம் பத்தாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. பட் அது அழகாக இருக்கும் க்ரம் இருக்கிற சீன். நான் அந்த பிக்சர் தான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மாயினி இவங்க 3 பேருமே செகண்ட் ரோவில் போய் உட்காருவாங்களா. கரெக்டாக ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜுக்கு பின்னாடி அவங்க உட்காந்துருப்பாங்க. ஹெர்மாயினியோட முகம் இன்னும் நல்லா பிங்க் கலரில் இருக்குமா. ரானோட காது இன்னும் நல்லா சிவப்பு கலரில் நல்ல ரெட் கலரில் இருக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அவன் ஹாரி கிட்ட குசு குசுன்னு, அவன் மூஞ்ச பார்த்தியா, கிறுக்க மாதிரி சின்னதாக தாடிலாம் வச்சுருக்கான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. அப்போ அந்த டென்ட்டுக்குள்ளே நல்லா வார்மாக இருக்கிற ஃபீல் வர ஆரம்பிக்கும். அங்கங்கே உட்காந்துருக்கவங்களாம் அவங்களுக்குள்ளே பேசிட்டு நல்லா சந்தோஷமாக சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. மாலி ஆண்டியும் ஆர்த்தர் அங்கிளும் இப்போ அந்த ஐலில் நடந்து வந்துட்டுருப்பாங்க. நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்டே அவங்களோட ரிலேட்டிவ்ஸை பார்த்து நல்லா கையை அசைச்சிட்டு அவங்க அங்கேருந்து நடந்து வந்துட்டுருப்பாங்க அவங்க 2 பேருமே. ஐல்னால் உங்களுக்கு ஆல்ரெடி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 2 ரோ ஆஃப் சீட்ஸுக்கு நடுவில் இருக்கிற அந்த பேசேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் ஐல். AISLE. மோஸ்ட்லி அந்த இடத்துல நல்லா நீளமாக கார்பெட் விரிச்சு வச்சுருப்பாங்க. மாலி ஆண்டி அமெத்திஸ்ட் கலரில் இருக்கிற புது ரோப்ஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேட்சிங்காக அவங்க தொப்பியும் போட்டிருப்பாங்க. அமெத்திஸ்ட் கலர்னால் அமெத்திஸ்ட் கல் தெரியும்ல, அது ஒரு குவார்ட்ஸ் கல், வைலட் கலரில் இருக்கும். பட் மூவியில் வந்து அவங்க க்ரீன் கலரில் இருக்கிற ஒரு ஃப்ராக் மாதிரி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேங்க, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் டெத்லி ஹாலோஸ் மூவி போய் பார்த்தேன். பார்ட் 1 பார்த்தேன், பார்ட் 2 பார்த்தேன். இந்த வீடியோ எப்போ வருதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல, நான் 1 வீக்குக்கான வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக முன்னாடியே ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி ப்ரீ ஷெடியூலும் பண்ணி வச்சுருவேன். இப்போ இந்த வீடியோ நீங்கள் கேட்கும்போது அநேகமாக நான் 15th சாப்டர் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோஸாவது பரவாயில்ல, நான் இந்த மாதிரி 1 வீக்குக்கு தான் நான் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வைப்பேன். ஆனால் ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட் வரைக்கும் ப்ரீ ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கேன். ரேண்டமாக எதையாவது எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரீ ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட் வரைக்கும் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஷார்ட்ஸாக போட்டுகிட்டே இருந்தால் தான் சேனல் க்ரோ ஆகும் அப்படின்னாங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி மொத்தமாக ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மூவியை நான் 2 டேஸ்க்கு முன்னாடி போய் பார்த்தேன்னா ரெஃபரன்ஸ்க்காக போய் பார்த்தா ஐயோ உண்மையாகவேங்க ஒரு 20% தான் 2 மூவிலையுமே அவங்க காமிச்சிருக்காங்க. மேலாப்படி இருக்கிற அந்த கதையை மட்டும்தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவங்கள எதுவும் குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த புக்கு உண்மையாகவே அண்டா சைஸுக்கு இருக்குங்க. எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம 8th சாப்டர் வந்துட்டோம். இது வரைக்குமே எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் அவங்க மூவியில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. நிறைய ஸ்டோரிஸு, ஹிஸ்ட்ரிஸு எல்லாமே இந்த புக்கில் நமக்கு தெரிஞ்சிடும். எல்லாத்துக்குமான ஆன்சருமே இந்த புக்கில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இந்த புக்கில் நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். இதை இப்போ நான் இன்னொன்று விஷயத்துக்காகவும் தான் சொல்ல வந்தேன். போன சாப்டரில் நம்ம பார்த்துருப்போம்ல, ஹாரி அந்த ஸ்னிட்சில் அவனோட வாயை வைப்பா, ஐ ஓப்பன் அட் த க்ளோஸ் அப்படின்னு வார்த்தைகள் அப்பியர் ஆகும். இந்த சீன் வந்து இப்போவே நடந்துடும், இங்கே பர்ரோவில் இருக்கும் போதே நடந்துடும். ஆனால் மூவியில் வந்து அவங்க ரொம்ப லேட்டாக தான் இந்த சீனை காமிச்சிருப்பாங்க. நிறைய சம்பவங்கள் நடந்து அவங்க வேறு இடத்துக்குலாம் போவாங்க இல்லையா, அப்போது நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. புக்கில் இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த ஆர்டரில் தான் இருக்கும். கம்மிங் பேக் டு த கல்யாண வீடு, ஆர்த்தர் அங்கிளும் மாலி ஆண்டியும் வந்துருவாங்களா. அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே பில்லும் சார்லியும் அந்த மார்க்யூவில் அங்கே ஃப்ரண்ட்டில் நின்றுட்டுருப்பாங்க. பில்லு தான் கல்யாண பையன், சார்லி தான் பில்லோட பெஸ்ட் மேனு. ஸோ அவங்க 2 பேருமே அவங்களோட ட்ரெஸ் ரோப்ஸை போட்டுட்டு அங்கே நின்றுட்டுருப்பாங்களா. ஃப்ரெட்டு நல்லா ஓனாய் மாதிரி விசில் அடிச்சிட்ருப்பானா. அங்கே உட்காந்துருக்க வீலா கசின்ஸ்லாம் நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. தென் அந்த க்ரௌடில் இருக்கிறவங்க எல்லாருமே அமைதியாகிடுவாங்க. ஏன்னா அந்த கோல்டன் பலூன்ஸ்லேருந்து இப்போ மியூசிக் வர ஆரம்பிச்சிடும். அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு வேகமாக பின்னாடி திரும்பி பார்த்துட்ருக்கோம். அந்த என்ட்ரன்ஸில் பார்த்துட்ருக்கோம். மான்சூர் டெலக்கரும் ஃப்ளரும் அந்த ஐலில் நடந்து வந்துட்டுருப்பாங்க. ஃப்ளர் அப்படியே கிளைட் ஆகிட்டே நடந்து வந்துட்டுருக்கோம். மான்சூர் டெலக்கோர் நல்லா சந்தோஷமாக அவ்வளோ ஹாப்பியாக அங்கே நடந்து வந்துட்டுருப்பாரு. கல்யாண பொண்ணான ஃப்ளரை கூட்டிகிட்டு அவங்க அப்பா மான்சூர் டெலக்கோர் அந்த ஐலில் நடந்து வந்துட்டுருப்பாரா. ஃப்ளர் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம்.
பட் அதுக்கிட்ட இருந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற சில்வர் க்ளோ அப்படியே எமிட் ஆகுற மாதிரி இருக்குமா. எப்போவுமே ஃப்ளவரோட அந்த அழகான ரேடியன்ஸ் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையுமே டிம் பண்ணிடும்ல. பட் இந்த தடவை அந்த பிரகாசம் அங்கே இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் பட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே அவ்வளோ அழகாக காமிச்சிட்ருக்கோம். இவங்களுக்கு பின்னாடியே பிரைட்ஸ்மெய்டான ஜின்னியும் கேப்ரலும் கோல்டன் கலரில் இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவ்வளோ அழகாக நடந்து வந்துட்டுருப்பாங்க. யூஸ்வலாக பார்க்குறத விட இன்றைக்கி பார்க்குறதுக்கு அவங்க ரொம்பவே அழகாக இருந்தாங்க. ஃப்ளவர் இப்போது நடந்து போய் பில்லு பக்கத்தில் நின்றுமா. பில்லு இப்போது பார்க்குறதுக்கு அவன் இது வரைக்கும் ஃபென்ட்ரிட் கிரேபேக்கை மீட் பண்ணாத மாதிரி இருப்பான். இந்த லைனை புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்களோ நான் அப்படி ரீட் பண்ணுறேன். பில் டிட் நாட் லுக் as though he had ever met ஃபென்ட்ரிட் கிரேபேக். இந்த லைன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு அழகான மீனிங் இருக்கிற ஒரு விஷயத்தை ஷார்ட்டாக இருக்கிற லைனில் புக்கில் எழுதியிருப்பாங்களே, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இதை எதுக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, அங்கே ஃப்ளவர் போய் பில்லு பக்கத்தில் நின்ன உடனே பில் பார்க்குறதுக்கு அவன் இது வரைக்கும் அவனோட லைஃப்பில் ஃபென்ட்ரிட் கிரேபேக்கை நேரில் மீட் பண்ணாத மாதிரி இருப்பான் அப்படின்னு. ஏன்னா அந்த ஃபென்ட்ரிட் கிரேபேக் சைக்கோனால தானே பில்லோட முகத்தில் அந்த மாதிரி ஆயிருக்கும். அவன் அலங்கோலமாக ஆயிருப்பான். அந்தளவுக்கு ஃபென்ட்ரிட் கிரேபேக் பில்லை அட்டாக் பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ அவன் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அந்த எந்த ஒரு வடு அந்த எந்த ஒரு அலங்கோலம் அதெல்லாம் இல்லாமல் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிற மாதிரி இருப்பான்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. இந்த விஷயத்தையும் நான் அப்போதே சொல்லணும்னு நினச்சேங்க. டாங் சொல்லியிருக்கும்ல ஹாரியை பார்த்த உடனே, மினிஸ்ட்ரி இப்போலாம் வேர்வூல்ஃப் விஷயத்தில் நார்மலாக இல்லை, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும்ல. இங்கே மினிஸ்ட்ரி கவனம் செலுத்த வேண்டியது அந்த சைக்கோ ஃபென்ட்ரிட் கிரேபேக் மேலே. அவனால் எக்கச்சக்க பாதிக்கப்பட்டவங்க இங்கே இருக்காங்க. ஆனால் அவனுங்க அங்கேயுமே அப்படி தான் விக்டிம்ஸை தான் போட்டு டார்ச்சர் பண்ணுறது எப்போ பார்த்தாலும். சும்மா கடுப்பை கிளப்பிக்கிட்டு எனக்கு என்னன்னே தெரிலங்க. நான் இப்படிலாம் சொல்லவே மாட்டேன். பட் எனக்கு இந்த ஃபென்ட்ரிட் பேர் புக்கில் வந்தாலே செம்ம இரிட்டேட் ஆகுதுங்க. ஏன்னா அவன் சின்ன குழந்தைங்களெல்லாம் தேடி தேடி போய் அவங்கள கடிச்சு விட்டு அவங்கள மனித ஓனாயாக மாற்றுவான்ல. எனக்கு அந்த இதெல்லாம் புக்கில் ரீட் பண்ணும்போது அவனை பார்த்தாலே எனக்கு செம்ம கோவம் வருங்க. அவன் பேரை அந்த புக்கில் ரீட் பண்ணாலே எனக்கு செம்ம கோவம் வந்துடும். லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு இப்போ லைட்டாக சாங் வாய்ஸ் கேட்குமா. ஹாரி ஷாக் ஆகி திரும்பி பார்ப்பான். அங்கே பார்க்குறதுக்கு குட்டையாக ஒரு மாதிரி டஃப்டியாக ஹேர் வச்சுருக்கிற ஒரு விசார் நின்றுட்டுருப்பாரா. டம்பிள்டோரோட ஃபியூனரல் அப்போ ஒருத்தவர் பேசுவார்ல, அவர் தான் இவர். அவர் இப்போது பில் அண்ட் ஃப்ளவர் முன்னாடி நின்றுட்டுருப்பாரு. நம்ம எல்லாரும் இன்றைக்கி 2 ஃபெய்த்ஃபுல் சோல்ஸோட யூனியனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு அவர் பேசிகிட்ருப்பாரா. ஆமாம், அண்ட் என்னோட டியாரானால தான் இந்த ஹோல் திங்கே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் வந்திருக்கு அப்படின்னு ஆன்டி முரியல் குசு குசுன்னு அங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் உண்மையை சொல்லணுன்னா ஜினெவ்ராவோட ட்ரெஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப லோ கட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. ஜின்னி திரும்பி ஹாரியை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு கண்ணடிச்சிட்டு திரும்பிக்கும். ஹாரிக்கு இப்போ டக்குன்னு இந்த கல்யாணத்துலேருந்து ஹாக்வர்ட்ஸில் அவனும் ஜின்னியும் யாருமே இல்லாத இடத்துல அவங்க 2 பேருமே தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்களே, அந்த ஞாபகங்களுக்கு போயிடும். அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எப்போவோ நடந்த மாதிரி இருக்கும். டூ யூ வில்லியம் ஆர்தர் டேக் ஃப்ளவர் இசபெல் அப்படின்னு அங்கே முன்னாடி இருக்கிறவர் பேசிகிட்டு இருப்பாரா. இன்ட்ரோவில் உட்காந்துருக்க மாலி ஆண்டியும் மேடம் டெலக்கோரும் அமைதியாக அழுதுட்ருப்பாங்களா. பின்னாடி இருந்து ட்ரம்பட்லேருந்து ஒரு சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்துட்டுருக்குமா. அப்போவே ஹாரிக்கு நல்லா தெரிஞ்சிடும் ஹேக்ரிட் அவரோட டேபிள் கிளாத் சைஸில் இருக்கிற ஹேண்ட் கர்ச்சிஃபை வெளியில் எடுத்துட்டாருன்னு. வேறு எதுவும் இல்லை, நம்ம எப்போவும் பார்த்தது மாதிரி தான். பார்க்குறதுக்கு மிகப்பெரிய மனிதராட்டம் இருக்கிற ஹேக்ரிட் மனசளவில் ரொம்ப ரொம்ப வெகுளியானவர். அவரோட மனசில் ஈரம் ரொம்ப அதிகம். அதனால தான் மித்தவங்களோட சந்தோஷத்துலேயும் அவர் ஆனந்த கண்ணீர் விடுவார். எனக்கு உண்மையாகவே ஹேக்ரிடை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சரி வாங்க இப்போ நம்ம திரும்ப கதைக்குள்ளே போகலாம். ஹெர்மாயினியும் திரும்பி ஹாரியை பார்க்குமா. ஹெர்மாயினியோட கண்ணு ஃபுல்லாக தண்ணியாக தேங்கி நின்றுட்டுருக்கும். நான் உங்களை வாழ்நாள் முழுவதும் இணைந்தவர்களாக அறிவிக்கிறேன் அப்படின்னு அங்கே முன்னாடி இருக்கிற அந்த விசார்ட் சொல்லுவாரா. இப்போது அவரோட மந்திரக்கோலை பில் அண்ட் ஃப்ளவரோட தலைக்கு மேலே நீட்டி லைட்டாக வேவ் பண்ணுவாரா. அவங்க மேலே ஃபுல்லாக சில்வர் கலரில் இருக்கிற குட்டி குட்டி ஸ்டார்ஸாக அப்படியே ஷவர் ஆகிட்ருக்கும். ஃப்ரெட்டும் ஜார்ஜும் இப்போ எந்திரிச்சு நின்று நல்லா கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்களா. பில் அண்ட் ஃப்ளவரோட தலைக்கு மேலே அந்த நிறையா கோல்டன் பலூன்ஸாக ஃப்ளோட் ஆகிட்டு இருந்ததில் அதெல்லாம் இப்போ பர்ஸ்ட் ஆகி அதுக்குள்ளேருந்து பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ் அப்புறம் குட்டி குட்டியாக இருக்கிற கோல்டன் பெல்ஸாக அவங்க மேலே அவங்கள சுற்றி நல்லா ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிருமா. அதுக்குள்ளேருந்து சாங்ஸும் அவ்வளோ அழகாக வந்துட்ருக்கும். லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு அந்த குட்டையாக இருந்தார்ல அந்த விசார்ட், அவர் இப்போ பேசிகிட்ருப்பார்.
ப்ளீஸ் நீங்கள் எல்லாருமே இப்போ எந்திரிச்சு நிற்கிறீங்களா அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ எந்திரிச்சு நிற்பாங்களா. அவங்க உட்காந்துருக்கிற சீட்ஸ் எல்லாமே அப்படியே கிரேஸ்ஃபுல்லாக காற்றுல ரைஸ் ஆகுமா. அந்த மார்க்கியோட கேன்வாஸ் வால்ஸ் இருக்கும்ல, அது எல்லாமே இப்போ கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆயிரும். இப்போ பார்க்குறதுக்கு அந்த ஒரு கேனோப்பி மாதிரி இருக்கும், கோல்டன் போல்ஸ்னால சப்போர்ட் பண்ணப்பட்ட கேனோப்பி மாதிரி. இப்போது சுற்றி அந்த வெயில் பட்டுட்ருக்கிற அந்த ஆர்ச்சர்ட் தோட்டமும் அந்த கண்ட்ரி சைடு அந்த கிராமத்தோட அவ்வளோ அழகான க்ளோரியஸ் வியூவும் இவங்க எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குமா. இப்போது அவங்க நின்றுட்டுருக்கிற இடமே அப்படியே டான்ஸ் ஃப்ளோர் மாதிரி ஆயிரும். அந்த டென்ட்டே ஃபுல்லாக டான்ஸ் ஃப்ளோர் மாதிரி ஆயிருமா. இப்போது அந்த ஏரில் ஃப்ளோட் ஆகிட்டு இருந்த சேர்ஸ் எல்லாருமே அங்கங்கே சுற்றி ஒரு சின்ன சின்ன ரவுண்டாக ஃபார்ம் ஆகி அரேஞ்ச் ஆகுமா. வெள்ளை துணி போடப்பட்ட டேபிள்ஸும் அப்படியே கிரேஸ்ஃபுல்லாக அங்கே வந்து அந்த சேர்ஸ்க்கு நடுவில் அரேஞ்ச் ஆகி நிற்கும். கோல்டன் ஜாக்கெட் போட்டிருப்பாங்களா அந்த மியூசிக் பேண்டு, அவங்க எல்லாருமே இப்போ அந்த போடியம்குள்ளே நடந்து வந்துட்டுருப்பாங்க. ஸ்மூத் அப்படின்னு ரான் அப்ரூவிங்காக சொல்லிகிட்ருப்பானா. அங்கே வெயிட்டர்ஸ் எல்லாருமே இப்போ வந்துடுவாங்க. எல்லாருமே அங்கே இருக்கிறவங்களுக்கு பம்கின் ஜூஸு, பட்டர் பீரு, ஃபயர் விஸ்கி அண்ட் பைல் ஆஃப் டாட்ஸு, சாண்ட்விச்சஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம போய் அவங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணணும் அப்படின்னு ஹெர்மாயினி எட்டி எட்டி பில்லையும் ஃப்ளோரையும் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அங்கே இருந்த கூட்டத்தில் பில்லும் ஃப்ளோரும் அப்படியே மறைஞ்சிடுவாங்க. நிறையா பேர் அவங்களோட வெல்விஷர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு போய் விஷ் பண்ணிகிட்ருப்பாங்களா. ஸோ அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. அதுக்கெலாம் நமக்கு நிறையாவே டைம் இருக்குது அப்படின்னு ரான் சொல்லிவிட்டு அங்கே ஒரு வெயிட்டர் போயிட்டுருப்பாரா. அவரோட ட்ரேலேருந்து பட்டர் பீர் 3 பட்டர் பீர் எடுத்து அவனுக்கு ஒன்று, ஹாரிக்கு ஒன்று, ஹெர்மாயினுக்கு ஒன்று கொடுத்துட்டு, வாங்க ஃபஸ்ட்டு ஏதாச்சும் டேபிளை பார்த்து போய் உட்காருவோம், முரியல் பக்கத்தில் மட்டும் போயிடவே கூடாது அப்படின்னு ரான் சொல்லிவிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த எம்டியாக இருக்கிற டான்ஸ் ஃப்ளோரை பார்த்துட்டே போயிட்டுருப்பானா. ஆனால் ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ரான் க்ரெம்மு வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போயிட்டுருக்கான்னு. அவங்க அந்த மார்க்கிக்குள்ளே இன்னொன்று சைடுக்கு போகிறதுக்குள்ளே அங்கே இருக்கிற எல்லா டேபிள்ஸுமே மோஸ்ட்லி ஆக்குபைட் ஆயிருமா. லூனா உட்காந்துருக்கிற டேபிளில் மட்டும்தான் எம்டியாக இருக்கும். அங்கே லூனா மட்டும் தான் தனியாக உட்காந்துட்ருக்குமா. உனக்கு ஓகேனா நாங்கள் இங்கே உட்காந்துக்கலாமா அப்படின்னு ரான் கேட்பானா. ஓ எஸ் அப்படின்னு லூனா ஹாப்பியாக சொல்லும். அப்பா இப்போ தான் பில் அண்ட் ஃப்ளோருக்கு போய் எங்களோட ப்ரெசண்ட்டை கொடுக்க போயிருக்காரு அப்படின்னு லூனா சொல்லுமா. என்னது லைஃப் டைம் சப்ளை ஆஃப் குர்டி ரூட்ஸா அப்படின்னு ரான் கேட்பானா. ஹெர்மாயின் அந்த டேபிள் கீழே ரானோட காலை நல்லா ட்ரை பண்ணுமா. ஆனால் அது ஹாரியோட காலை நல்லா மாற்றி ஏற்றிருமா. ஹாரிக்கு வழியில் கண்ணு ஃபுல்லாக அப்படியே தண்ணியாக தேங்கி நின்றுரும். அதுக்கடுத்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கூட அவனால் காதில் கேட்க முடியாது, அந்தளவுக்கு வலிச்சிட்ருக்குமா. இப்போ அந்த பேண்டு பாட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா. பில்லும் ஃப்ளோரும் டான்ஸ் ஃப்ளோருக்கு வந்துடுவாங்க. நல்லா டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா அவங்களுக்கு கிளாப் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆர்த்தர் அங்கிளும் மேடம் டெலகோரும் இப்போ வந்து டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து மாலி ஆண்டியும் ஃப்ளோரோட அப்பாவும் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. எனக்கு இந்த சாங் பிடிச்சிருக்கு அப்படின்னு லூனா சொல்லிவிட்டு சடனாக எந்திரிச்சிட்டு அந்த டான்ஸ் ஃப்ளோரை பார்த்து கிளைட் ஆகி போயிருமா. அங்கே போயிட்டு அது பாட்டுக்கு தனியாக நின்றுட்டு நின்ன இடத்துல அப்படியே சுற்றிக்கிட்டே கண்ணை நல்லா மூடிட்டு அதோட கையை அசைச்சிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டுருக்குமா. பட் அவள் சீரியஸாகவே வேறு லெவலில் அப்படின்னு ரான் லூனாவை அப்படியே அட்மையர் பண்ணிகிட்டே பார்த்துட்டே சொல்லிகிட்ருப்பானா. எப்போவுமே அவளோட சூப்பராக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருப்பான். ஆக்சுவலி என்னன்னா நான் ரானையும் லூனாவையும் சரியாக ஷிப் பண்ணுவேங்க. எனக்கு என்னன்னே தெரிலங்க, இவங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த கேரக்டராக என்னென்னு எனக்கு தெரில. ஸ்டார்டிங்கில் ரான் அண்ட் லூனாக்குள்ளே இருக்கிற அந்த டயலாக்ஸ்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருக்குமா. ஸோ எனக்கு இவங்க 2 பேருமே நான் சரியாக ஷிப் பண்ணேன். தென் லூனாவையும் மேல்ஃபாயையும் ஷிப் பண்ணியிருக்கேன். தென் ஹெர்மாயினியையும் மேல்ஃபாயும் ஷிப் பண்ணியிருக்கேன். அதை விட நான் ஹெர்மாயினியையும் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜையும் தாங்க நான் பயங்கரமாக ஷிப் பண்ணியிருக்கேன். அது ஃப்ரெட்டாக இருக்கட்டும் ஜார்ஜாக இருக்கட்டும். ஏன்னா 2 பேர் கேரக்டருமே அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். முகம் மட்டும் கிடையாது, கேரக்டரும் அப்படியே ஒரே மாதிரி இருக்குமா. அந்த கேரக்டருக்கும் ஹெர்மாயினி கேரக்டருக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குமா. அவங்களோட ஒரு மாதிரி ஃபன்னியாக இருக்கும். இப்போ நம்ம புக்ஸ்லேயே பார்த்துருக்கோம். அவங்க வர சீன்ஸு இவங்க 3 பேத்துக்குள்ளே இருக்கிற டைலாக்ஸ்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். அவனுங்க 2 பேரும் மாற்றி மாற்றி ஹெர்மாயினியை வம்பிழுப்பானுங்க. ஹெர்மாயினி இவனுங்களை திட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை மேல்ஃபாயெலாம் ஹெர்மாயினியை மட்டடுன்னு சொல்லும் போது அவனுங்க மேல்ஃபாயை பயங்கரமாக போய் அடிக்க போயிடுவானுங்க. ஸோ அந்த சீன்லாம் நான் ரீட் பண்ணும்போது நான் பயங்கரமாக இவங்களை ஷிப் பண்ணேன். பட் நான் மட்டும்தான் சின்ன வயசில் இந்த வேலையை பார்த்தா ஊருக்குள்ளே நிறைய பேர் இந்த வேலையை பார்த்துருப்பானுங்க போல். ஏன்னா எக்கச்சக்க ஃபேன் ஃபிக்ஷன் இவனுங்களை வச்சு எழுதி வச்சுருக்கானுங்க. இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களே ஆல்ரெடி ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆமாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மேல்ஃபாய் அண்ட் ஹெர்மாயினியோட ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் ஸ்டோரி இருக்குங்க. சும்மா வேறு லெவலில் இருக்கும். அது வேட்பேடில் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக நம்ம சேனலில் இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அதை பற்றியும் நான் சொல்கிறேன். ஐ மீன் ஹாரி பாட்டர்லாம் முடிச்சுட்டு நான் கடைசியாக அந்த ஃபேன் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ்லாம் சொல்கிறேன். இந்த ஃப்ரெட் அண்ட் ஹெர்மாயினி இருக்காங்கள, நடுவில் வந்து ஒரு ரூமரும் வந்துச்சு. ஜேகே ராவ்லிங் ஃப்ரெட் அண்ட் ஹெர்மாயினி தான் பேர் ஆகிற மாதிரி அவங்க யோசிச்சு வச்சுருந்துருக்காங்க ஸ்டோரியில் அப்படின்னு. ஆனால் அதை மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ரூமருன்னு சொல்லிட்டாங்க, என்னன்னு தெரில. அண்ட் ஹாரியை நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஜின்னி கூட தாங்க ஷிப் பண்ணியிருக்கேன். வேறு யார் கூடயுமே நான் அவனை ஷிப் பண்ணதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஹாரி அண்ட் ஜின்னி தான் எப்போவுமே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் ஷிப் பண்ணிங்கன்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்னென்னா, நான் முன்னாடியிலேருந்தே இந்த கேரக்டர்ஸ்லாம் நான் இப்படி ஷிப் பண்ணி மைண்டில் வச்சுருப்பேனா. ஸோ இந்த புக்கை நான் நரேட் பண்ணும்போது எனக்கு ரான் அண்ட் லூனா சீன்ஸ்லாம் வரும்போது அந்த புத்தி வரும், அந்த அர்ஜ் வருமா, அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நரேட் பண்ணுவேன். அதே மாதிரி தான் ஃப்ரெட்டு, ஜார்ஜு, ஹெர்மாயினி இவங்களுக்குள்ளே அந்த பேசுகிற சீன்ஸ்லாம் வரும்போது திரும்ப அந்த புத்தி வரும். பாடுறா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அந்த அர்ஜ் வருமா, தென் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் நரேட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் உங்களோட ஃபேவரேட் பேர், நீங்கள் யார் யாரெல்லாம் பயங்கரமாக ஷிப் பண்ணிங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. ஆனால் அவள் சீரியஸாகவே வேறு லெவலில் எப்போவுமே அவளோட சூப்பராக இருக்குது அப்படின்னு ரான் லூனாவை பார்த்துட்டு ரொம்ப அட்மையர் ஆகி சொல்லிகிட்ருப்பானா. அப்போது சடனாக அவன் முகத்தில் இருந்த அந்த சிரிப்பே போயிடும். ஏன்னா லூனா இப்போ எந்திரிச்சு போச்சுல, அந்த சீட்டில் விக்டர் கிரம் வந்து உட்காருவான். ஹெர்மாயினியோட முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், அதோட முகம் முழுக்க அப்படியே பிங்க் கலரில் மாறி இருக்குமா. ஆனால் இந்த தடவை கிரம் திரும்பவும் ஹெர்மாயினியை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வந்து உட்கார மாட்டான். பட் அவனோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கோவமாக இரிட்டேட் ஆகி போயிருக்கிற மாதிரி இருக்குமா. அவன் வந்து உட்காந்துட்டு அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்க அந்த ஆள் யார் அப்படின்னு கேட்பான். அது ஜெனோஃபிலியஸ் லவ்குட், எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா அப்படின்னு ரான் சொல்லுவானா. அவனோட டோனே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா, இப்போது கிரம் வந்து ஜெனோஃபிலியஸ் லவ்குடை பற்றி கேட்ட உடனே அவனுக்கு சிரிப்பு வந்துடும். அவரை பார்த்த உடனே, அவரோட அந்த காஸ்ட்யூம் அதெல்லாம் பார்த்த உடனே ரானுக்கு சிரிப்பு வந்துடுமா. ஆனால் இவன் முன்னாடி சிரிக்கவே கூடாதுன்னு அவனோட டோனை வேறு மாதிரி வச்சுட்டு பேசிட்டு டக்குன்னு ஹெர்மாயினியை பார்த்து டான்ஸ் ஆடவா அப்படின்னு சடனாக சொல்லுவானா. ஹெர்மாயினி ஷாக் ஆகிடும். அதே சமயம் அதுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்கும். தென் அவங்க 2 பேரும் அங்கேருந்து அந்த டான்ஸ் ஃப்ளோருக்கு கிளம்பி போயிடுவாங்க. அவங்க என்ன டேட் பண்ணுறாங்களா அப்படின்னு கிரம் இப்போ லைட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆகி கேட்பாங்களா. அந்த மாதிரி தான் அப்படின்னு ஹாரி சொல்வானா. நீ யார் அப்படின்னு கிரம் கேட்பானா. பார்னி வீஸ்லி அப்படின்னு ஹாரி சொல்வானா. அவங்க 2 பேருமே அவங்களோட கைகளை குலுக்கிக்குவாங்க, ஷேக் பண்ணிப்பாங்க. யூ பார்னி, உனக்கு அந்த ஆள் லவ்குடை பற்றி நல்லா தெரியுமா அப்படின்னு கிரம் கேட்பானா. இல்லை, நான் இன்றைக்கி தான் அவரை மீட் பண்ணியிருக்கேன், ஏன் அப்படின்னு ஹாரி கேட்பானா. கிரம் அவனோட ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டே ஜெனோஃபிலியஸ் லவ்குட் அங்கே நிறையா வார்லாக்ஸ் கூட நின்று பேசிகிட்ருப்பாரா. அந்த டான்ஸ் ஃப்ளோரோட அதர் சைடில் நின்று பேசிகிட்ருப்பாரா. அவரை பயங்கரமாக முறைச்சி பார்த்துட்ருப்பான். பிகாஸ் அந்த ஆள் மட்டும் இப்போ ஃப்ளோரோட கெஸ்ட்டாக இல்லைனா நான் இப்போவே அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருப்பானா. இதோட நம்ம சாப்டர் 8 த வெட்டிங் பார்ட் 1 முடிச்சுக்கலாம். உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் 2ல் வந்து நான் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. Until then, bye bye. Tales by Minnie.